சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்கள் காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் நிறைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லும். இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செப்டம்பர் மாதம் இந்த ஆலயத்துக்கு வர்றதுக்காக ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்தது. நாங்கள் வர்ற அன்றைக்கி சாயங்காலம் தான் கேன்சல் ஆகிட்டுன்ட்டு மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் நான் கணவர்கிட்ட சொன்னேன், நமக்கு ஏசப்பா ஏதாவது ஒரு வழி வச்சுருப்பாருப்பா, போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பஸ்ஸுக்கு வரலான்னு போனால் அங்கே வந்து நாகர்கோவில் பஸ்ஸு ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஒரு மதுரை பஸ் இருந்தது. அப்புறம் அதில் ஏறி வேறு பஸ் மாறி அப்புறம் இங்கே வர்றதுக்கு ஏசப்பா உதவி செஞ்சாங்க. அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். இந்த ஆலயத்துக்கு வர்றது அவ்வளோ லேசான காரியம் இல்லை. ஏசப்பாவுடைய மகாபெரிய கிருபையினால தான் இங்கே வர முடிஞ்சிச்சு. எங்களை ஏசப்பா எங்கள் கூட இன்னொரு அம்மாவும் வந்தாங்க. அவங்களும் நாங்கள் 3 பேருமா சேர்ந்து வந்தோம். எங்களை ஏசப்பா பத்திரமா இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஏசப்பாவுடைய நாமத்துக்கு நன்றி. அப்புறம் போன மாதம் வந்து நான் வீட்டில் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே சமையல் பண்ணி முடிக்கவும் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுவேன். அன்றைக்கி நான் சிம்மில் வச்சு செஞ்சுட்டு பாத்திரத்தை வேறு பக்கம் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணாமல் விட்டுருந்துருக்கேன். அது நான் அப்புறம் வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக ஜெபிச்சு தண்ணி தெளிக்கும் போது தான் பார்த்தேன் 1 மணி நேரம் கூடுதலாகவே ஆகிருந்துச்சு. அவ்வளோ நேரம் கேஸ் வந்து எரிஞ்சிட்டே இருந்தது. ஏசப்பா போன மாதம் இங்கே வந்திருக்கும்போது மரணக்கட்டை உடைத்தேன்னு சொல்லி பாஸ்டர் எங்களுக்காக ஜெபிச்சாங்க. 2 நாளும் மரணக்கட்டை உடைத்தேன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அதே மாதிரி ஏசப்பா வந்து அன்றைக்கி அவ்வளோ நேரம் கேஸ் எரிஞ்சிட்டு இருந்தது. எந்த ஆபத்தும் அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். எந்த ஆபத்தும் அணுகாதபடி ஏசப்பா பாதுகாத்தாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. உபாகமம் 28:63 வசனம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அழிப்பதற்கு ரம்மியமாய் கடந்து வருவேன். ரம்மியமாய் ஆசீர்வதிப்பதற்கு எப்படி வந்தார்? சிநேகத்தோடு வந்தார், பாசத்தோடு வந்தார், அரவணைத்து வந்தார், அதிசயத்தை செய்தார். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை அழிப்பதற்கு நான் ரம்மியமாய் வந்தேன். எப்படி ஆசீர்வாதத்துக்கு வந்தாரோ அப்படியே சிநேகித்து உன்னை அழித்து போடுவார் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மதியற்ற ஸ்திரீயே, கர்த்தருடைய உக்கிர கோபம் உன்மேல் வரும் என்று கர்த்தர் உரைக்கிறார். புலம்பல் 1:20 வசனத்தின்படி தேசமெங்கும் சவசங்காரத்தை காண்பீர்கள். தேசம் எங்கும் சவம் என்றால் பிணம், சவசங்காரம் அதை காண்பீர்கள். நெல்மணிகளைப் போல் பிணங்கள் குவிக்கப்பட்டு கிடக்கும். அரசாங்கம் அலறும், தேசம் கதறும், ஏன் ஜனம் பதறுவார்கள், நானோ ஆசையாமல் இருப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். பாவிகளுக்கு இது வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுக்கு தீர்க்காயுசு, நீதிமான்களாய் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இனி அற்ப ஆயுசு. இதுவே கர்த்தருடைய வல்லமை, அவன் செய்து முடிக்கிற தேவன். ஆகவே எச்சரிக்கையாயிருப்போம். 2 சாமுவேல் 12:10 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதின் வீட்டிலே சாபம் இருக்கிறது. தாவீதை தெரிந்து கொண்டார், தாவீதை அபிஷேகம் பண்ணினார், தாவீதை அரவணைத்தார், தாவீதோடு பேசினார், தாவீதோடு கூட உலாவினார், தாவீதோடு யுத்தம் செய்தார், தாவீதுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். 2 சாமுவேல் 5:24 வசனத்தின்படி மூங்கில் செடிகளின் உச்சியில் இரைச்சலோடு கடந்து சென்று தாவீதுக்காக யுத்தம் செய்து முடித்து வந்த தேவன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் தேவன் தாவீதுக்கு கொடுத்தார், சாலமோனுக்கு கொடுத்தார். ஆனாலும்
தேவன் எச்சரித்து சொல்லுகிறார், தாவீதின் வீட்டிலே சாபம். சாபம் எங்கிருக்கோ சாவு சாவு சாவு, அது வந்தே தீரும். தாவீதின் வீட்டிலே சாபம் இருந்தபடியினால் அவனுடைய குமாரன் அடிக்கப்படுகிறான். உன் வீட்டிலேயும் சாபம் இருந்தால் உன் குமாரர்கள் அடிக்கப்படுவார்கள். நீ திரும்பு, இல்லையென்றால் மரணம் நிச்சயம். வேதவசனம் உனக்கு கிரியை செய்து முடித்துவிட்டுத்தான் திரும்ப வரும். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. அல்லேலூயா. ஆகவே சொன்னவர் செய்து முடிப்பார். உன்னை பயத்துக்கு ஒப்பு கொடுப்பார். உன்னை அழிப்பதற்கு ரம்மியமாக வருவார். உன் கிரியைகளுக்கு தக்கதாக தீக்கொளுத்தி போடுவார். உன் பிரச்சனைகளுக்கு தக்கதான தண்டனையை தருவார். உன் பாவங்களுக்கு தக்கதாக தண்டனைகளை நிறைவேற்றியே தீருவார். அவரே என் தேவன், உன் தேவன், இயேசு தேவன், மகாபரிய தேவன், எல்லா தேவர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர். சங்கீதம் 95:3. அப்படிப்பட்ட தேவன் தேசத்தில் 2/3 ஜனங்களை அழித்து விடுகிறார். பாவிகள் வேரோடு பிடுங்கப்பட்டு எரியப்படுவார்கள். பணக்குவியல்கள் தோன்றும். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் என்று சொன்னேன். எனக்கே கல்வாரி சிலுவையை தந்தார்கள். இன்றைக்கும் ஒரு ஸ்திரியை நோக்கி, ஒரு புருஷனை நோக்கி, பாவம் செய்தீர்கள், அதை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திவிட்டு கடந்து செல்லுங்கள் என்று சொன்னார். உடனே அந்திக்கிறிஸ்து பேசுவார். கர்த்தர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார், அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். இதை கேட்கிற உங்களுக்கும் அது தோன்றும். சரி, உங்கள் வழிகளிலே நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டார், செய்ய மாட்டார், யாரையும் கொன்று போட மாட்டார். பாவிகளுக்கு பேண்டு சட்டை போட்டு, கோட்டை போட்டு, ஓர்கோட்டை போட்டு, டையை கட்டி தருவார். பாவியான சகோதரிக்கு நல்ல சேலையை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு போயிடுவார். நீ சேர விபச்சாரத்துக்கு செக்யூரிட்டியா என் தேவன். கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். இன்னும் நினைத்து புலம்புகிற ஸ்திரியே, 24 மணி நேரம் கூட உனக்கில்லை. சாவு உன்னை தொடும், அநேகரை தொடும். பாவிகளை சங்காரம் பண்ண வந்தேன், உன் சமாதானத்தை எடுத்து போட வந்தேன், பரிசுத்தவான்களை அழைத்து செல்ல வந்தேன். இதுவே என் பணி. நீ பரிசுத்தம் இல்லை என்றால் உனக்கு சங்கார நிச்சயம். நீ பரிசுத்தம் என்றால் பரலோகம் நிச்சயம். என் வீட்டில் உன்னை குடியேற்றுவேன்.
ஆனாலும் சகரியா சொல்லுகிறார்கள் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் வைரமாக மாற்றிக்கொண்டீர்கள். உடைக்க முடியாத பாறை, உடைக்க முடியாத வைரக்கல்லை போல நீ மாற்றிக்கொண்டிருக்கிறாய். உன் அகங்காரம், உன்னுடைய தீமைர், உன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் ஒளிய பண்ணுவேன் என்று தேசத்து ஜனங்களுக்கு சொல்கிறேன். வீட்டுக்கு வீடு இதை காண்பீர்கள். இது கர்த்தருடைய கோபம்தான், நீங்கள் செய்த பாவத்தினால் வந்த கோபம். என்ன மனம் தெரிந்தத்தானே சொன்னேன், யார் கேட்டது? பாவ நிவாரண பலியை செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று வழியை காட்டினேன், யார் அதில் பிரவேசித்தது? வேசித்தனம் புரிந்தவர்கள், விபச்சாரத்தோடு இருக்கிறவர்கள், விபச்சாரத்தோடு கட்டப்பட்டவர்கள் எல்லாம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி, எபிரேயர் 5:1 வசனத்தின்படி, காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தினால் ஒழிய உங்கள் பாவம் மன்னிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ரேஷன் கடையில் இலவச அரிசியை வாங்குவது போல என்னிடத்தில் இலவசமான ஒரு விடுதலை எதிர்பார்த்து வருகிறீர்கள். பாவத்திற்கு தண்டனை கொடுக்க வந்த தேவன், அதை செய்து முடிப்பேன், அதை தேசத்தில் காணப்பண்ணுவேன். உன் கண்கள் காணும். தேவன் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறீங்களே, இதோ செய்கிறேன்னு சொல்கிறாரு. செஞ்சு முடித்த பிறகு நீ இந்த பூமியில் இருக்கிறியோ இல்லையோ, அப்பொழுது என்னை கேளு. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவார்? எசேக்கியேல் 25:7 உனக்கு விரோதமாய் என் கையை நீட்டுவேன், கையை நீட்டுவேன். பாவிகளுக்கு விரோதமாக கரத்தை நீட்டுகிறார். ஆகவே கைப்பிடியால் ஒரு நொடிப்பொழுது நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் என்று எசேக்கியேல் 21:20 சொல்லுகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் 21:31 படி, உன்மேல் என் மூர்க்கத்தின் ஆவியை ஊற்றுவேன், என் மூர்க்கத்தின் ஆவியை உன்மேல் ஊற்றுவேன். எசேக்கியேல் 28:16 படி, நீ ஒருபோதும் இருக்க மாட்டாய். எசேக்கியேல் 28:17 படி, உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன், வேடிக்கையாக்கி போடுவேன். எசேக்கியேல் 28:18 படி, இந்த பூமியில் உன்னை சாம்பலாக்குவேன். 80 அடி சரீரம் ஒருபடி சாம்பலுக்கு சமமாய் போவாய். ஆகவே எசேக்கியேல் 28:16 படி, இந்த பூமியில் ஒருவது இராதபடிக்கு அழித்து ஓடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாவிகளுக்கு இதுவே சத்தியம். மனந்திருந்தாதவர்கள் இனி இந்த பூமியில் இருக்க வேண்டியது என்ன என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். என் தேவன் பெரியவர். ஆகவேதான் அவர் சொல்கிறார், எரேமியா 45:3-4-5 படி, நானே கட்டினேன், நானே இடிக்கிறேன், நானே உன்னை உண்டாக்கினேன், நானே உன்னை அழிக்கிறேன். உனக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி அள்ளி கொடுத்தேன், ஆனால் பாவத்திலே விழுந்து விழுந்து எழும்புகிறாய்.
தினம் பாவம், தினம் பாவம், தினம் விபச்சார சிந்தனை, தினம் செல்வங்களே விபச்சாரத்தால் கதறுகிறது. என்னை விற்று என்னை விற்று என்று செல்வங்கள் கதறுவதை நான் கேட்கிறேன், காண்கிறேன். இரவு நேரமாய்விட்டது, என்னை கொஞ்சம் ஓய்வெடுக்க விடுங்கள் என்று சொன்னால் பகலிலும் என்னை உரசுகிறார்கள், இரவு நேரத்திலும் அதை திறந்து வைத்துவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஓய்வு வேண்டாமா என்று செல்போன்களே கதறி கதறி அழுகிறது. ஆகவே செல்போன்கள் சப்தத்தை நான் கேட்கிறபடியினால் அதை தவறாய் பயன்படுத்துகிற பொல்லாத கூட்டங்களை வேரோட ஒளிய பண்ணுவேன் என்று தீர்க்க தரிசனம் உரைத்து உன்னை அதம் பண்ண போகிறேன். வாலிபர்கள் செத்து போனார்கள் என்று தேசத்தில் இருக்கிற கொடிகள் புலம்பி வாடும் துக்கத்தை தேசத்திற்கு அனுப்புகிறேன். உன் தேசத்திற்கே அனுப்புகிறேன், உனக்கல்ல. ஆகவே தேவனை கண்டு பயப்படுங்கள். ஆனால் தேவனை கண்டு பயப்பட மாட்டீர்கள், ஆனால் தேவர்களை கண்டு பயப்படுவீர்கள். பேயைக் கண்டு பயப்படுவீர்கள், சர்ப்பத்தை கண்டு பயப்படுவீர்கள், துன்மார்க்கர்களை கண்டு பயப்படுவீர்கள். என்னை கண்டு உனக்கு பயமில்லை, ஏனெனில் நீ ஒரு பாவி. நான் வந்தால் பரிசுத்தத்தை தான் சொல்லுவேன், பிசாசு வந்தால் பாவத்தை குறித்து சொல்லுவான், பாவத்தை செய்து முடி என்று. அவனே உனக்குள் பிரவேசித்து திட்டங்களை போட்டு நிறைவேற்றி நீ பாவத்தில் பிரவேசிக்கும் போது அவனே பாதுகாத்து நிற்பான். அதற்கும் நீ சொல்லுவாய், என் தேவன் காத்து கொண்டார் என்று. விபச்சாரிகளே, விபச்சாரக்காரர்களே, நீங்கள் விபச்சாரம் செய்வதற்கு நான் வாட்ச்மேன் உத்தியோகமாக பார்க்கிறேன் என்று கர்த்தர் கேட்கிறார். நான் உனக்கு காவலாளியோ? ஒருவரும் பார்க்காதபடிக்கு வேலி அடித்து தருவதற்கு நான் உனக்கு காவலாளியோ? கொடூரமானவர்களே, கொடூரமான சாவு உங்களை பிடித்து கொள்ளும், கொடூரமான கொள்ளை வியாதி உங்களை பிடித்து கொள்ளும். அதம் பண்ணியே தீருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நிந்தையாகவும் பரியாசமாகவும் வைப்பேன். கர்த்தர் யெகோவா செய்து முடிக்கிற தேவன். கர்த்தர் உண்மையுள்ள கர்த்தர். தேசத்தையும் ராஜ்யத்தையும் பாழாக்கி போடுகிறார். நான் உன் ஆஸ்திகளை எல்லாம் சிதற பண்ணுவேன், பொல்லாத தீய சக்திகளை நிர்மூலமாக்கி போடுவேன். பாவம் செய்கிறவனுக்கு பாவத்திலே சாவு, அக்கிரமம் செய்கிறவனுக்கு அக்கிரமத்திலே சாவு, மீறுதல் பாவம் செய்கிறவனுக்கு மீறுதலே சாவு. நீ அழிந்து விடுவாய், நீ ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று கர்த்தராய் தேவன் உரைக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தரை கண்டு பயப்பட்டு பாவத்தை விட்டு விடுங்கள். இல்லையென்றால் சாவை நீங்கள் காண்பீர்கள் என்று மிரட்டி சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். ஒரு பாவி கூட இனி பூமியில் இராதபடிக்கு தேவன் அழித்து படுவதற்கு ரம்மியமாய் இறங்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அதை எல்லா ராஜ்யமும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இனி கர்த்தருடைய கோரவாரி காற்றை காண்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், பாவிகளே உங்கள் கரங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். பாவிகளே உங்கள் கரங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கெட்டுப்போன தூசி படிந்த தண்ணியை குடித்தால் உனக்கு ஜலதோஷம். கெட்டுப்போன சாப்பாடை நீ சாப்பிட்டால் உனக்கு டிசென்ட்ரி, ஃபுட் பாய்சன். இன்ஃபெக்ஷன் ஆனால் மருத்துவமனை, இரத்தத்தில் கேடு. இவ்விதமாய் உலக பிரகாரமாய் உன் சரீரத்தில் அழிவுகளை கொண்டு வருகிறது என்று சொன்னால், உன் ஆத்துமாவை பாவத்தால் சேதப்படுத்துகிறாய், உன் ஆத்துமாவை பாவத்தால் காயப்படுத்துகிறாய். இது ஃபுட் பாய்சன் அல்ல, உன் லைஃபே பாய்சன். உன் வாழ்க்கை போச்சு, அவ்வளோதான். புருஷன் அடிக்கிறான், புருஷன் குடிக்கிறான், இல்லை பொண்டாடி என்ன அடிக்கிறா, பொண்டாடி என்ன திட்டுறா, ஐ ஹாவ் நோ பீஸ் என்று புலம்புகிறீர்கள் என்று சொன்னால், இதற்கு பின்னாடி உங்கள் பாவம், இதற்கு முன்னாடியும் உங்கள் படுக்கைகள். தேவனுக்கு பிரியமில்லாமல் உங்கள் நிர்வாணம் வெளிப்பட்டபடியினால் உங்களை அதம் பண்ணாமல் நான் விடுவதில்லை, ஒருவரும் தப்பித்து போவதுமில்லை என்று கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீதிமொழியில் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறது, மதிகட்டவன் விபச்சாரம் செய்வான். அறிவு கட்டவனே நீ விபச்சாரம் செய்கிறாய் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் மரியாதையை ஆண்டவர் பேசுகிறார். மதிகட்டவன் விபச்சாரம் செய்கிறான். நம்ம தமிழ்ல பேசினா அறிவு கட்டவரே, ஏண்டா இந்த விபச்சாரத்தை செய்கிறாய் என்று கர்த்தர் என் மூலம் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறார். ஏண்டா இந்த விபச்சாரத்தை செய்கிறாய், ஏண்டி இந்த விபச்சாரத்தை செய்கிறாய் என்று உலக பிரகாரம் தான் உன்னிடத்திலும் கேட்கிறேன். நான் இடத்துல கேட்டிருக்கிறேன். பாவங்கள் வெளிப்படும் பொழுது சாத்தான் கர்ஜிக்கும், சாத்தான் கொக்கரிப்பான். சாத்தானே பெரிய ஒரு மந்திரவாதத்துக்கு சமம், வசியத்துக்கு சமம். கோவை மாவட்டத்தில் புருஷனை இழந்த ஒரு சகோதரி 2004 நடந்த ஒரு சம்பவம். சாத்தான் எப்படியெல்லாம் உங்களை பாவத்தில் வீழ்த்துவான் என்பதற்கு ஒரு அடையாளம். வேசி எப்படி உங்களுக்கு முன்பாக கண்ணிகளை வைப்பாள் என்பதற்கு ஒரு அடையாளம். என்றால் ஸ்திரீக்கு உள்ள வேசித்தனத்தின் ஆவி உள்ளே புகுந்தா அவள் ஒரு வேசி. புருஷனுக்குள்ள வேசித்தனத்தினுடைய ஆவி உள்ளே போச்சுன்னா அவன் ஒரு வேசிக்கள்ளன். ஸோ வேசிக்கள்ளனும் வேசிக்கள்ளியும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. என் புருஷன் இறந்து விட்டான் என்று சொன்னார்கள். ஒப்பாரி வித்தாளுகிறாள். கையிலே ஒரு குழந்தை. நான் இந்த பூமியில் எப்படி வாழ்வது?
காதலித்து ஒரு விக்கிரகத்தினுடைய கரத்தை பிடித்து வீட்டை விட்டு ஓடி திருமணம் செய்து இப்பொழுது புருஷனை இழந்து நெற்கதியாய் நிற்கிறாள். நம்ம கர்த்தர் யார்? எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் தானே. அவரே அன்றி ஒரு தீமை உனக்கு உண்டாகுமோ? அவரே அன்றி உனக்கு ஒரு தீங்கு புறப்பட்டு வருமோ? அவரால் அன்றி ஒரு சாபம் உன்னிடத்தில் வருமோ? கேட்டார் ஆண்டவர் கேள்வி. முதல் முறை யாரோடு ஓடிப்போனா என்று கேட்டார். ஒருவனோடு ஓடிப்போய் சில வாரங்கள் இருந்துவிட்டு he is nothing, he is useless fellow, திரும்ப வந்து விட்டாள். இது 2ஆம் புருஷன் தானே உனக்கு, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கெல்லாம் டிவி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, புத்தகம் மட்டும்தான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். 3வது கேள்வி, நீ செய்த பாவத்திற்கு தக்கதான தண்டனையை உன்மடியில் போட்டேன், உன் புருஷனை கொண்டேன். ஏன் கொன்றாய் என்று நீ என்னிடத்தில் கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் பரிசுத்தவான், நீ பரிசுத்தமில்லை. பரிசுத்தமில்லாத நீ பரிசுத்தம் உள்ள என் குமாரனோடு எப்படி சயனிக்கலாம்? எப்படி பிரவேசிக்கலாம்? உன் பாவத்தை அவனுக்கு ஸ்லோ பாய்சன் விஷத்தை போல் படிக்க என்ற பேரில் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் போட்டு கொண்டு இருக்கிறாய். ஆகவே உன்னிடத்தில் இந்த வேசித்தனத்தினுடைய கிரியை அவனிடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துவிடும். ஆகவே நான் அதை சீக்கிரத்தில் எடுத்து விட்டேன். உன் கண்களுக்கு பிரியமானவனை ஒரே நொடியில் அடித்து போடுவேன் என்ற வேத வசனத்தின்படி ஜட்ஜ்மெண்ட். ஆகவே நான் கொன்றேன். நீ ஆலயத்து போகிறாய், ஓகே. பைபிள் கிளாஸ் எடுக்கிறாய், ஓகே. ஊரில் போய் 4 பேர் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? சபையில் நீ ஹீரோ, ஏனென்றால் பெருமைக்காக, ப்ரௌடுக்காக 4 பேருக்கு மத்தியில் கெத்து அடிக்கிறார் ஒன்று. பரிசுத்தம் இல்லாத சபைகள், சர்ச்சுகள், சபை கூட்டங்கள், ஆலயங்கள் ஆதம் பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அதான் அவர் கட்டினதே அவர் இடிப்பார். இந்த ஸ்திரீக்கு சொன்னார், உன் பாவத்து நிமித்தம் நான் அடித்து போட்டேன். ஆகவே இப்பொழுது என்னிடத்தில் முறையிடுகிறாய். என் புருஷனை விட்டு நான் எப்படி இனி வாழ முடியும்? கையிலே குழந்தை, வேலை இல்லை. எதை நம்பி ஓடிப்போனாய்? தாய் வடித்த கண்ணீருக்கு அளவுண்டோ? பெற்று வளர்த்த தகப்பனுடைய கண்ணீர் துளிகளுக்கு பலனில்லாமல் போகுமோ? ஆகவே உன்னை பாழும் மனாந்தரமாக மாற்றினேன். நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவாய். சரியான பதிலை கொடுத்தார் ஜெபம் பண்ண வந்த சகோதரிக்கு. நாட்கள் கடந்தது. இந்த விபச்சாரத்தின் ஆவி புருஷனோட முடிந்து போகவில்லை, அது தொடர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் சாத்தான் பேசுகிறான், உங்களையும் எனக்கு பிடித்திருக்கிறது, வாழ்ந்தால் தேவ மனுஷனோடு தான் வாழ வேண்டும். பிசாசின் ஆசை.
ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீகளுக்கு விரோதமாய் தேவன் சில இடங்கள் பேசியிருக்கிறார். தப்பு பண்ணுகிற ஸ்திரீகளுக்கு விரோதமாய். வேசி ஆழமான ஒரு படுகுழி. பரஸ்திரீயின் வாய் ஆழமான படுகுழி. நீதிமொழிகள் 22:14 திட்டவட்டமாய் சொல்கிறது. பரஸ்திரீயின் வாய் ஆழமான படுகுழி, ஆள் குழாய் கிணறு. ஒரு வேசி எத்தனை பேரிடத்தில் பிரவேசிப்பாள், எத்தனாயிரம் பேரிடத்திலும் பிரவேசிப்பாள். அது அவள் பேர் தான் வேசி. ஆள் குழாய் கிணறில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் போயிட்டே இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஆண் சிக்குனா அவன் கதி அதோ கதி. முதலில் அவளுடைய ஆஸ்தியை பிடுங்கிடுவாள். பசியத்தை போல தேன் குழைத்த நாவை கொண்டு உன் குடும்பத்தினுடைய அஸ்திவாரத்தையே அவள் தோண்டி விடுவாள். நீ ஒன்றுமில்லாமல் எல்லாவற்றையும் இழந்த பிறகு உன்னை துரத்தி இன்னொரு ஐஸ்வர்யவானை பிடித்து அவள் வைத்துக் கொள்ளுவாள். அப்பொழுது தேவதாசை போல காதலில் தோல்வி அடைந்தது போல் தாடி வளர்த்து கொண்டு நீ அலைந்து திரிவாய். எம்ஆர் ராதா சொன்னது போல, அடியே காந்தா, நீ கொளுத்து கொளுத்து போகிறாய், நான் புளுத்து புளுத்து போகிறேன்டி. கொள்ளவியாதி பிடித்தவன் திரைப்படத்தில் இப்படி சொல்லுவார், அடியே காந்தா, நீ கொளுத்து கொளுத்து போகிறாய், நான் புளுத்து புளுத்து சாகிறேன். இதைத்தாயா உனக்கு சொல்லுகிறேன். இதுதான் தேசத்தில் நடக்கும் விபச்சாரிகளுக்கும் விபச்சாரக்காரர்களுக்கும் தேவன் வைத்திருக்க தீர்ப்பே கொள்ளை வியாதி கோப்பான குஷ்டரோகம். பல கூட்டங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன், குஷ்டரோக ஆவியை அனுப்புகிறேன். சவுலுக்கு பொல்லாத வியாதியை பொல்லாத ஆவியை அனுப்பினார். நல்ல தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி ஆயிட்டான், கொலைவரி உடையவனாக மாறிவிட்டான். 2 ராஜாக்கள் 17:25 கானான் தேசத்தில் சென்ற ஜனங்கள் தேவனை ஆராதிக்காமல் தேவர்களை ஆராதித்தார்கள். உடனே தேவன் சிங்கங்களை அனுப்பி அநேகரை கொன்று போட்டார். தேனும் பாலும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வருகிறேன் என்று சொல்லி எகிப்தினுடைய தேசத்திலிருந்து ஜனங்களை எல்லாம் பாலைவனம் வழியாய் சமுத்திரம் வழியாய் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஜலத்திலே ஆசீர்வாதம், தண்ணீரையே மதிலாக மாற்றி இருபக்கம் அரண்களாய் நிறுத்தி ஒன்னையெல்லாம் அழைத்து வந்த தேவனை ஒரே வினாடியில் மறுதலித்து போனாய். அதோ பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் சாகவே சாகுறோன்னு சொல்லி புலம்புன ஆண்டவர் என்னாகம 21:6 கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி உன்னை கொன்று 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 ஓட்டு மகிழ்ந்தார் தேவன். அதான் என் கர்த்தர். புலம்புனாலே கொன்று போடுவார், கீழ்ப்படியாமல் போனாலே கொன்று போடுவார், விபச்சாரம் செய்தாலே கொன்று போடுவார். இதுவரைக்கும் நீ விபச்சாரம் செஞ்ச கொண்டு போடலையே, நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். நீ ஒரு விபச்சாரம் செய்தால் உன்னை கொஞ்சமாக அடிக்கணும், நீ நிறைய விபச்சாரம் செய்தால் நிறைய அடிக்கணும். ஆகவே இன்னும் நிறைய பாவம் செய், ஒன்று சிக்கனை
அவன் எப்படி வெட்டுவானோ அதே மாதிரி வெட்டுறதுக்கு பட்டயத்துடன் இருக்கிறார். வெயிட் அண்ட் சீ. உன் கண்களை குருடாக்குவார், உன் இருதயத்தில் வலிகளை ஏற்படுத்துவார், உன் எலும்புகளை முறிப்பார், பேனல் காடு நடுங்கும், கர்ப்பபாத்திர கட்டி உண்டாகும், தீரா ரத்தமக்கு உண்டாகும், முழங்கால்கள் தத்தளிக்கும், துக்கம் இராது. அப்போ கூப்பிடுவேன், ஆண்டவரே என்னை தூங்க வையும். துக்க மாத்திரை போட்டாலும் துக்கம் வராதபடிக்கு தண்டனைகளை உனக்குள்ளே ஏற்படுத்துவேன். நீ ஏன் உயிரோடு இருக்கிறாய் என்று நீயே உன்னோட இதயத்தில் கேட்பாய். கொன்று போடும் ஆண்டவரே, என்னை கொன்று போடு, நிம்மதியாய் சாகிறேன் என்று சொன்னாலும் உன்னை நிம்மதியாய் சாக விடவே மாட்டேன். என்னுடைய தீர்ப்பு அப்படி பயங்கரமாய் கொடூரமாய் உனக்கு விரோதமாய் இருக்கும் என்று உரைக்கிறார். என்னென்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்ற தண்டனை இந்த பூமியில் அனுபவித்து அழிந்தே போவாய். அப்புறம் தான் சாகும். சீக்கிரம் சாக மாட்டேன். விஷத்தை குடித்தாலும் பச்சை தனியாக போயிடும். தூக்கில் போட்டாலும் அறுத்து போட்டுருவேன். முடிஞ்ச ட்ரை பண்ணிப்பார். சவால் ஊழியம். கர்த்தர் சொல்ற ஊழியம். என்னில் எரேமியாவை பார்க்கலாம், எலியாவை பார்க்கலாம், எலிசாவை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம், சாமுவேலை பார்க்கலாம், சாலமோனையும் சேர்த்து பார்க்கலாம். இதேவன். ஆகவே உங்கள் இருதயம் பாவம் செய்யாதபடிக்கு இருக்க வேண்டும். செஞ்சே அவர் செஞ்சிடுவார். ஸ்திரீ கேட்குறான், விபச்சாரத்தின் வலையை போடுகிறாள். நிறைய ஊழியக்காரன் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. நான் ஒரு ஊழியக்காரரை நடத்தில் வந்தார். ஒரு பேராபத்து ஏற்பட்ட பொழுது அவரை கர்த்தர் என் மூலம் காப்பாற்றினார். இல்லைன்னா ஜெயிலில் கிடந்து களி சாப்பிட வேண்டியும். அப்படியாக இருக்கும்போது ஒரு நாட்கள் அந்த ஊழியக்கார மனைவி என்னை திட்டுவாள், நீங்கள் எங்கள் ஆலயத்து வரக்கூடாது. உங்கள் நிமித்தம் இவர் கெட்டு போகிறாரு. நான் என்னத்தை சிஸ்டர் செஞ்சேன்? அவர் ஒரு கம்ப்யூட்டர் லோன் கேட்டார். நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன், பெற்றுக்கொள். இப்போ கம்ப்யூட்டரில் அதை பார்த்துட்ருக்கார். சாங் அதை பார்த்துட்ருக்கார். உயிரற்றவைகளை நீ பார்க்கிறாய் என்றால் உயிரோட இருக்கிறாள் உனக்கு அதுக்கியா? மதிகட்டவர்களா நீங்கள்? நிழலை பார்த்து ரசிக்கிறீர்கள், நிஜத்தை பார்த்து ரசிக்கலாம் அல்லவா? அதற்குத்தானே லைசன்ஸு, மனைவி என்ற லைசன்ஸ் உனக்கு கொடுக்கப்படுகிறது. மனுஷனா நாயா நக்கி திங்கிறதுக்கு? நிழலை பார்த்து இவ்வளவு நாக்க தொங்க விடுறீங்களே. அவைதான் ஆண்டவர் சொல்ல, மதிகட்டவன் விபச்சாரம் செய்கிறான். மதிகட்டவன், அறிவு கட்டவன். இந்த நாய்க்கெல்லாம் அறிவு இருக்காது, அதான் அறிவு கட்ட நாயின்னு சொல்கிறது. யாரா திட்டும்போது நாயின்னு சொல்லுவோம், நாய் மாதிரி. நாய்க்கு நல்லா குளிப்பாட்டுங்க, அது அதுக்கு முடியெல்லாம் நல்லா சீவி விடுங்க, ஒரு பொட்டு வச்சு விடுங்க, மூஞ்சியில் பவுடரையும் போட்டு விடுங்க, ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க. அது போய் குப்பையத்தான் யாக்கிட்டோம்.
குப்பையை கண்டிட்டு மறுபடியும் பெட்ரூமில் வரும். இப்போ நாய்களுக்கெல்லாம் பெட்ரூம் வழியாக வேலை. சிலருக்கு பூனை கூட. நாய் இருக்க வேண்டிய இடத்துல நாய் இருக்க வேண்டும், பூனை கிடக்க வேண்டிய இடத்துல பூனை கிடக்க வேண்டும். நாளைக்கு விட்டிங்கன்னா சிங்கத்தை தூக்கி என்ன பண்ணுவீங்க? உங்கள் பெட்ரூம்லேயே வச்சுருவீங்க. சிங்கம் அதில் வீரமாக இருக்குன்னு சொல்லி. பாம்பும் பவர் தானே, பாம்பையும் பிடிச்சி வச்சுருப்பீங்க. அப்படி தான் ஒரு ஊழியக்காரர், தமிழ்நாட்டில் ஒரு டிவி ஊழியக்காரர், நல்லா டோஸ் விட்டேன், இப்போ மாற்றிட்டார். மைக்கில் ஒரு சிங்கமும் ஒரு கழுகும் இருக்கும். மைக்கிலே சிங்கம் கழுகும் அப்படி வச்சுக்கிட்டு தான் அவரை பிரசங்கம் பண்ணுவார். இந்த தலைமுடி வெட்டுறதுக்கு காசு இல்லை, அதில் முடி நீளமாக இருக்கும். ஏன் மைக்கில் சிங்கத்தை உருவத்தை செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கலையும் செஞ்சு விட்டு, நான் ஒரு சிங்கம், என் கூட இருக்கிறவன் பட்டர்ஃப்ளை, எனக்கு ஒரு கழுகு, இவங்க 2 பேர் தான் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. பின்னாடி ஸ்க்ரீனில் ஒரு சிங்கம் கரைச்சிட்டு இருக்கும் தலைமுடியை போட்டுட்டு. ஏனென்றால் கர்த்தர் சிங்கத்துக்கு ஒப்பாய் சிம்சோனை பயன்படுத்தினார். அவை நாங்கள் கழுகை போல சிங்கம் போல வேகமாய் திவிரித்து வருகிறோம், நாங்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசிகள் என்று 2 பேர் வந்தார்கள். ஒரு நக்கீரன் வாரப்பத்திரிகையில் 2 பேரும் பெண்களுடைய உடைகளை அணிந்து கொண்டு அட்டைப்படமாக தொங்கினார்கள். இயேசு கிறிஸ்து என்ற உருவத்தையே நீங்கள் கும்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். படத்தை கூட கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார். ஸ்கிரீனில் ஒரு வசனத்தை வைத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஒரு சிங்கம், நாங்கள் சிங்கம். இப்போ ஆண்டவர் மோசே போல ஒரு சர்பத்தை பயன்படுத்தினார். சர்பத்தை தான் பயன்படுத்தினார். ஒரு சர்பம் வாயை பழந்து நிற்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வச்சுட்டு நிற்க வேண்டியதானே. அதிகமாய் சர்பத்தை தான் அன்று பயன்படுத்தி இருக்கிறார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் மெய்யாய் தடைகட்டப்படாத கொள்ளிவாய் சர்பங்களை உனக்குள்ளே அனுப்புகிறேன், அவை கடித்து கொல்லும். பாலைவனத்தில் எண்ணாமம் 21:6. ஏதேன் தோட்டத்தில் சர்பம், மோசே கையில் இருந்த கோலு சர்ப்பமாய் மாறுகிறது. வாழை பிடித்தால் கோலை தரலப்பட்டா சர்ப்பம். ஆகவே ஆண்டவர் சர்பத்தை வைத்து சில காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால், நீ சர்பத்தையே போஸ்டரா பின்னாடி ஸ்கிரீனா போட்டு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிறாய் என்று சொன்னால் நீ மதிகட்டவன் தானே. இயேசு கிறிஸ்து என்ற முகத்தை கூட நீங்கள் ஆராதிக்கக்கூடாது சுரூபமாய் வைத்து. என்றால் சரியான தேவனை நீங்கள் இதுவரைக்கும் கண்டதில்லை. அவருடைய முகம் சரியாய் உங்களுக்கு வெளிப்பட்டதில்லை. யாரா ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துனுடைய ஃபோட்டோ கேமராவில் பதிவாக இருந்தால் அது நிஜம், அதை வச்சுக்கிடுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு அடையாளத்தை வச்சுக்கலாம் இயேசு கிறிஸ்துனுடைய ஃபோட்டோ. இப்போது சினிமாவில் நடித்த கதாநாயகர்களுடைய ஃபோட்டோக்கள் தான் வீடுகளில் தொங்கி, அதில் பத்தி, அதில் சாம்பிராணி, அதில் என்னெல்லாமோ மாலை ஆரம். என்ன என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், எனக்கொப்பான சிறுவங்களையோ அடையாளங்களை வைத்திருக்க வேண்டாம்னு சொன்னார். வசனம்தான் நமக்கு ஜீவ பாதை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சொரூபம் ஒன்றும் இல்லையே. நீ கூப்பிட்டா வந்து நிற்பாரியா? ஒரு சிறுவம் வந்து நிற்காது, ஒரு விக்கிரம் வந்து நிற்காது. ஆனால் ஏசப்பா வந்து நிற்பார். இப்போ ஊழியக்காரர்களே இதை பண்ணுறாங்க. அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் விக்கிரகத்தை வைத்து கொண்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறோம், இவன் சிங்கத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான்.
மைக்கில் கழுகையும் சிங்கத்தையும் செய்து வச்சு மைக்க வச்சுக்கிட்டு இருக்கான். கேட்பாங்களே இல்லையா? ஆகவே டோஸ் மேலே பிரசங்கத்தின் மேலே பிரசங்கம் வரப்போய் இப்போ அந்த அடையாளங்களெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க. திருந்திட்டாங்க. திருந்தினால் நல்லது, திருந்தாவிட்டால் கொட்டு மேளந்தான். இனி தேசத்திலே உண்டாகும், வீட்டுக்கு வீடு உண்டாகும். ஆகவேதான் புலம்பல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், வீட்டுக்குள்ளே மரணம் 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 மரணம், சாபம் இருக்கிற இடத்தில் மரணம் வந்தே தீரும். நிறைய இடங்களில் ஊழியக்காரங்க வருவாங்க அவங்க வீடுகளில், சாபம் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. சாபத்தை போக்குறது வழி சொல்லுவாங்களா? இல்லை சாபத்தை அப்புறப்படுத்துவீங்களா? அதை சாபத்தை உபவாசத்தினால் மாற்ற முடியுமா? உங்களுடைய சாபத்தை உபவாசத்தினால் மாற்ற முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். பிரமாணத்தை கொண்டு சாபத்தை மாற்றலாம், பிரமாணத்தை கொண்டு உங்கள் பாவத்தை மாற்றலாம், பிரமாணத்தை கொண்டு தான் சாத்தானை அடிக்க முடியும், பிரமாணத்தை கொண்டு தான், வசனத்தை கொண்டு தான் பிசாசை அழிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரே ஒரு காரியம் பாவம், பொய், வேசித்தனம். ஆகவேதான் ஆண்டவர் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் சொன்னார், இச்சையோடு பார்ப்பதே பாவமியான்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உன் சரீரத்தில் வாழ்ந்தால் இச்சையே வராது, காமம் வராது, உன் காதலும் வராது, அன்பு ஒன்றே வரும். யாரை பார்த்தாலும் அக்கா, தங்கச்சி, அம்மா. இந்த பாசத்திற்கொப்பாய் வேறு என்னையா இருக்கு உலகத்தில்? மனைவி கூட ஓடி போகலாம் உன்னை விட்டு, உன் புருஷன் கூட ஓடி போகலாம், உன் அன்னை கடைசி வரைக்கும் இருப்பான், நீ செத்தாலும் தூக்கி போடக்கு வருவான். உன் அக்காவும் அப்படி தான், நீ செத்தாலும் தூக்கி போடக்கு வருவா, அம்மாவும் கூட வருவா. உலகத்தில் அண்ணன் தம்பி பாசத்திற்கொப்பாய் உலகத்தில் வேறு ஒன்றும் கிடையாது. உன் காதலும் கத்தரிக்காய். நேற்றுக்கு முளைச்சி இன்னைக்கு டைவர்ஸு. பார்த்தீங்களா, குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போயிட்டான், செத்து போயிட்டான். அவன் நீ செய்த பாவத்தில் தான் கொண்டார் ஆண்டவர். நீ பரிசுத்தமடைந்து பரலோகத்துக்கேற்ற ஒரு புருஷனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை செழிக்கும். பாவியாகி என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் விக்கிரகங்களை வணங்கி வீணாய் போனவன், பால் ஊற்றி வீணாய் போனவன். சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தேவனை அறிந்து கொண்டேன். ஆனாலும் எனக்கு எந்த விடுதலையும் கிடைக்கவில்லை. என் மகன் சிதறிப்போனான். கடந்த ஆண்டு இதே நவம்பர் மாதம் 27ஆம் தேதி எனது மனைவி திடீரென்று கேன்சர் நோயால் இறந்து போனார். அப்புறம் நான் ஜீவொளி தொலைக்காட்சியை பார்ப்பேன். இவர் என்ன இவ்வளோ காட்டமாக பேசுகிறாருன்னு நினைப்பேன். பிறகு மனைவி இறந்தவர் பார்த்து கொண்டிருக்கும்போது உள்ளத்தில் ஒரு ஏவுதல் உண்டாயிருது. இவரால் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று உள்ளத்தில் தெரிந்து கொண்டு நான் உடனடியாக இங்கே வந்து பார்த்தேன். எனக்கு பேச முடியலை. ஆனால் அவரை சந்தித்தேன். அவர் நாகசர் பாவி மிகவும் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது, மீண்டும் குடும்பத்தை அழித்து விடும் என்று சொன்னார். உடனே நான் இங்கே வர தொடங்கினேன். எனக்கு இருந்தாலும் தொந்தரவு அதிகமாக இருந்து கொண்டது. இந்த செப்டம்பர் மாதம் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி போட்டது. மூக்கிலே கடித்து தொங்கி கொண்டிருந்தது அந்த பாம்பு. வெட்டினாலும் போகாது, இழுத்தாலும் போகாது. ஆனால் மூக்கிலேயும் உள்ளேயும் வெளியேயும் பெரிய காயம், வீக்கம். ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு மருந்து போட்டு எதுவுமே ஆகவில்லை. அப்போது எனக்கு புத்தி வரவில்லை. நான் பிறகுதான் ஆண்டவர் ஏவுதல் பண்ணினார். சகோதரருக்கு ஃபோன் பண்ணேன். நான் உடனே ஃபோன் பண்ணேன். அவர் ஜெபம் பண்ணார். நைட்டு ஜெபம் பண்ணார். பாதி சுகம் கிடைத்தது. மறுநாள் காலையிலே ஜெபம் பண்ணார். முழு சுகம் கிடைத்தது. ஆனாலும் தொங்கி இருந்தது விழ இல்லை. இந்த கடந்த மாதம் முதல் வாரம்
இங்கே ஆராதனைக்கு வரும்போது படி ஏறும்போது டக்குன்னு கீழே விழுந்தது. அதோட அந்த தொல்லை விழுந்தது. அது மட்டும் இல்லாத செப்டம்பர் மாதம் இந்த நாகசர் பாவினாலே எனக்கு பைல்ஸ் வியாதி, ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். கடந்த இந்த அக்டோபர் மாதம் முதல் சனிக்கிழமையிலே வந்து ஜெபம் பண்ணினேன், சகோதரர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணேன். அதுவும் முழுமையாக தேர்ந்தது. இனி எனக்கு ஆண்டவர் என் குடும்பத்துக்கு முழு விடுதலையை தந்து எங்களை தேவ பிள்ளையாய் மாற்ற வேண்டும். நீங்கள் எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அது மட்டுமின்றி நம்ம பாவிகளுக்கு ஒரு நல்ல சகோதரரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த சகோதரர் நீண்ட காலம் வாழ்ந்து ஆண்டவரே எல்லோருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.